வசனங்களை போன வாரம் பார்த்தோம். 20-21 வசனங்களை இன்றைக்கு பார்ப்போம். 18 முதல் 22 வசனம் வரை வாசிக்க இருக்கு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருந்து இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தை குறித்த பல உண்மைகளை இந்த பகுதியில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எத்தகைய தன்மையுடையதாயிருந்தது, ஏன் அவனுடைய விசுவாசம் அவ்வளவு மேன்மையான விசுவாசம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எதற்கு இதெல்லாம்? ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். வேற எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல, விசுவாசத்தினாலே மட்டும்தான். நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, மற்ற சொந்த கிரியைகளினாலே அல்ல, தன்னுடைய புண்ணியங்களினால அல்ல, விசுவாசத்தினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபிரகாம் இங்கே உபயோகப்படுத்துகிறார். ஆனால் ஆபிரகாம் குறிப்பாக இங்கே விசுவாசித்து எப்படி ஒரு பிள்ளையை ஆபிரகாம் சாராளும் பெற்றெடுத்தார்கள் என்பதை குறித்து இங்கே குறிப்பாக உதாரணம் காட்டப்படுகிறது. அந்த பிள்ளை பெறுகிற அந்த அற்புதத்தை வைத்து இப்படிதான் தேவனிடத்திலே விசுவாசத்திலே எதையும் நாம் பெற முடியும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிள்ளை பெறுறது மட்டுமல்ல, பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை பெறுகிறதுக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குமே தேவனிடத்திலே விசுவாசத்தோடு தான் வர வேண்டும். விசுவாசத்தோடு தான் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே தான் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நாம் பெற முடியும் என்பதை பவுல் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். ரட்சிப்பாயிருந்தாலும் சரி, சுகமாயிருந்தாலும் சரி, எந்தவித வாழ்க்கையில உங்களுடைய அற்புதமாயிருந்தாலும் சரி, எந்தவித காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற வேண்டும் என்றால் அது விசுவாசத்தினாலே தான் பெற வேண்டும். அப்படியானால் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இங்கே போதிக்கிறார். நாம் ஏற்கனவே 5 உண்மைகளை விசுவாசத்தை குறித்து நாம் சொல்லிவிட்டோம். 5 பிரின்சிபிள்ஸ், 5 உண்மைகள். முதலாவது, விசுவாசம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை காண்கிறது. அதை ஏற்கனவே போதித்து விட்டோம். இரண்டாவது, விசுவாசம் காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதாவது இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன் என்பதை விசுவாசம் புரிந்து கொள்ளுகிறது. விசுவாசம் காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. காணப்படாத ஒன்றை விசுவாசித்து, அது உண்டென்று விசுவாசித்து, அது காணப்படுகிற ரீதியில வருகிற வரைக்கும் விசுவாசத்தை பயிற்சிவித்து அதை பெற்றுக் கொள்வது. மூன்றாவது, விசுவாசம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று முடிவுக்கு வருகிறது. நான்காவது, சாதகமான சூழ்நிலைகள் இல்லாதிருந்த போதும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதே விசுவாசம். ஐந்தாவது, எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். இவ்வளவும் பார்த்தோம். இப்பொழுது விசுவாசத்திலே இவன் வல்லவனாகி தேவனை இவன் மகிமைப்படுத்தினான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அதை குறித்து இன்றைக்கு பார்ப்போம். விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினான் என்றால் என்ன அர்த்தத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால் நாம் நினைக்கிறோம், கைகளை உயர்த்தி கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று ஏதோ ஒன்று சொல்வதோ, கர்த்தரை துதிப்பதோ, அவருக்கு நன்றி செலுத்துவதோ, அப்படிப்பட்ட ஏதோ ஒரு செய்கையை தான் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட செய்கை மகிமைப்படுத்துவதில் இருக்கலாம். கர்த்தரை ஒருவன் மகிமைப்படுத்தும் போது அவன் கர்த்தரை ஆராதிக்கலாம், துதிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம், அதெல்லாம் அதுல இருக்கலாம். கைகளை உயர்த்தலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்றால் அதை விட அதிகமான ஒன்று. வெறும் கைகளை உயர்த்தி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நான் மகிமைப்படுத்துறேன்னு சொல்றதுனால ஒருத்தர் மகிமைப்படுத்தல. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொன்னால் அவர்
எப்படிப்பட்டவர் என்பதை ஆழமாக அறிந்து அவருடைய சத்தியத்தை, அவரை குறித்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டு, அவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர், வல்லமை நிறைந்தவர், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னால் அது தவற மாட்டார், நிச்சயமாய் செய்வார் என்பதை அறிந்து, அப்படி அறிந்தபடியினாலே தன்னையே அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதித்து அவருக்காக ஒருவன் ஜீவிக்கிறான் பாருங்க, அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. அதிலே அவன் கையில வைத்து ஆராதிக்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதை விட ஆழமான ஒன்றுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் தேவனை முற்றிலுமாய் நம்புவது, அவரை முற்றிலுமாய் விசுவாசிப்பது. அவர் உண்மையை மட்டும்தான் சொல்லுவார், அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஒருபோதும் பொய்யை சொல்ல மாட்டார் என்று அறிந்து அவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவருடைய நோக்கங்களுக்காக, அவர் சொன்ன வாக்கு தத்தங்களுக்காகவே ஒருவன் வாழ்வது, அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்துறோம்? இன்றைக்கு வெறும் ஆராதனைக்கு வந்து கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுனால மகிமைப்படுத்திடுறோமா? அது அதுல ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று நாம் என்பது என்ன? நாம் தேவனை விசுவாசித்தோம், அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம், அவரை முற்றிலுமாய் நம்புகிறோம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம், அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம், ருசி பார்த்திருக்கிறோம். இவ்வளவையும் நாம் அனுபவித்து நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இவரை நம்புகிறதுனால் எனக்கு பலனுண்டு, இவர் நிச்சயமாய் சொல்லுகிறதை செய்வார், வார்த்தையில சொல்லுகிறதை செய்வார் என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து, ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் நம்மை அவருக்கு என்று அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம், இன்னும் அதிகமாய் அவருக்காக நாம் வாழுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை அவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து அவரை ஆராதித்து அவரை துதித்து அவரை வணங்குகிறோம். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. அப்ப தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொன்னால், நான் சொன்னபடி வெறும் கர்த்தாவே எனக்கு குழந்தையை கொடுத்ததுனால உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான் இல்ல. ஆழமாக ஒரு காரியத்தை தேவனை குறித்து அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். என்ன விசுவாசிக்க ஆரம்பித்தான்? என்ன விசுவாசித்திருப்பான் என்று நாம் எண்ணி பார்த்தால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதிலே தான் விசுவாசமே அடங்கி இருக்கிறது. விசுவாசம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒன்று. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அந்த மனுஷனுடைய குணத்தையும் அந்த மனுஷனுடைய பண்புகளையும் அது வெளிப்படுத்துகிறது. நான் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை நான் செய்து கொண்டு வந்தேன் என்றால் தொடர்ந்து என்னை நீங்கள் நம்புவீர்கள், அவர் சொன்னா செய்வார் என்று. நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு நேர்மாறாக செய்து வந்தேன் என்றால் நிச்சயமாக என்னை நம்ப மாட்டீர்கள். என்னுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் மதிப்பு இருக்கிறது? அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் ஒருபோதும் சொல்லி அது நடக்காமல் இருந்தது கிடையாது. ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. வார்த்தையை அவரை போலவே நாம ட்ரீட் பண்றோம். வார்த்தையும் அவரும் ஒன்று என்று நாம் நினைக்கிறோம். அது அப்படிதான். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தையாய் அவர் இருந்தார், தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தை. இப்பொழுது நாம் கைகளில் வைத்திருக்கிற வேத புஸ்தகம் வார்த்தையின் வடிவிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை. இயேசு இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது சொன்னார், இது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, இவைகள் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது, இவைகள் தவறாததா இருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, இந்த வேதாகமம் நாம் வைத்திருக்கிறோமே, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை அவரோடு கூட ஒன்றி இருக்கிறது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. அவர் எப்படியோ அப்படிதான் இந்த வார்த்தை, இந்த வார்த்தை எப்படியோ அப்படிதான் அவர். ஆகையால் ஆபிரகாம் வார்த்தையை விசுவாசித்தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான், அவர் சொன்ன காரியங்களை அவன் விசுவாசித்தான். அப்பொழுது கர்த்தரையே அவன் விசுவாசித்தான், தேவனையே விசுவாசித்தான். தேவனை குறித்து என்ன விசுவாசித்தான்? முதலாவது, அவர் நித்திய தேவன். நித்திய தேவன் என்று சொன்னால் என்றென்றைக்கும் இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். பிற்காலத்திலே மோசேக்கு தேவன் அப்படி அவரை தன்னை வெளிப்படுத்தினார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. ஆபிரகாமுக்கு அதை குறித்து அவ்வளவு பெரிய வெளிப்பாடு கிடையாது. இருந்தாலும் அவன் தேவனை குறித்து ஒன்றை அறிந்தான், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் நித்திய தேவன், அவர் என்றென்றைக்கும் உள்ளவர். அவர் என்றென்றைக்கும் உள்ளவர் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையும் என்றென்றைக்கும் உள்ளது. ஆகையால் தான் இயேசு சொன்னார்,
வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று. ஏன் அவர் ஒளிந்து போகிறது இல்லை? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், வானமும் பூமியும் ஒன்றுமில்லாமல் போனாலும் கூட தேவன் அப்போ அப்படியே தான் இருக்கிறார். அவர் சொன்னது நிச்சயமா செய்வார். தேவன் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார் என்றால் அது நிறைவேறவில்லை. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போச்சுன்னா ஐயோ வானமும் பூமியே போயிடுச்சுங்களே, எப்படி கர்த்தர் சொன்னது நடக்குமா அப்படி என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வானமும் பூமியும் போனாலும் அவர் போகிறது இல்லை, அவர் அப்படியே இருக்கிறார். அவர் நித்திய நித்தியமா இருக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையும் நித்திய நித்தியமா இருக்கிறது. அவனுக்கு அவர் சொன்னார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று. அந்த வார்த்தை நித்திய வார்த்தை, நித்திய தன்மை உள்ளது. எது ஒளிந்து போனாலும், எது எப்படி ஆனாலும், எது இருந்தாலும் இல்லாமற் போனாலும் இந்த வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கும். தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறது போல, நித்தியமா இருக்கிறது போல இந்த வார்த்தை நித்திய வார்த்தை. இதற்கு முடிவே இல்லை. இது நிச்சயமா இருக்கும், இது நிச்சயமா நடக்கும் என்று அவன் விசுவாசித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையில வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறீர்களே, அவைகள் அப்படித்தான் நித்திய வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அது ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதிலே நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அதை வைக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இது நித்திய வார்த்தை. எந்த சூழ்நிலை மாறினாலும், அரசு மாறினாலும், முதல் மந்திரி மாறினாலும், பிரதம மந்திரி மாறினாலும், எந்த மந்திரி மாறினாலும், எந்த சூழ்நிலை மாறினாலும், எது எப்படி ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாததாய் இருக்கிறது. வானமும் பூமியுமே ஒளிந்து போனாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இப்படிதான், அது அப்படித்தான், அது அப்படித்தான் ஆகும். அதை அவன் விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்தான். கர்த்தர் என்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லி இருந்தால் இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இனிமே என்னத்துக்கு நான் எவ்வளவு வயசுன்னு பார்க்கணும்? இனிமே எதுக்கு என்னுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போனதை நான் எதுக்கு உட்கார்ந்து யோசிச்சு கொண்டு இருக்கணும்? இனிமே எதுக்கு என்னுடைய சரீர பலவீனத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கணும்? இனிமே எதுக்கு நான் என்னால என்ன முடியாது, இதுவரைக்கும் என்ன ஆகல என்பதை எதுக்கு யோசிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது நித்திய வார்த்தை. அவர் சொன்னா நிச்சயமா நடக்கும். எது இருக்குதோ இல்லையோ அவருடைய வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். ஏனென்றால் இது நித்திய வார்த்தை என்று சொல்லி அவன் அப்படியாக நம்பினான். அதான் போன வாரம் சொன்னோம். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. எண்ணாதிருந்தான் சொன்னா அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதை பற்றி அவன் பெருசா எண்ணல, அதை ஒரு பொருட்டாக எண்ணல, அது தன்னுடைய அற்புதத்துக்கு ஒரு தடை என்று எண்ணவில்லை. அது தேவன் செய்ய போகிற இந்த காரியத்தை நிறுத்த முடியும் என்று அவன் எண்ணவில்லை. 99 வயசாயிட்டதுனால இனிமே தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறாது, இது நடக்காது அப்படின்னு அவன் நினைக்கவில்லை. ஏனென்றால் எத்தனை வயசாலும் சரி, 200 வயசானாலும் சரி, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். அப்படிதான் அவன் விசுவாசித்தான். பாருங்க, ஆபிரகாமை குறித்த ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அவன் எப்படி விசுவாசித்தான் பாருங்க. தேசத்தை காமிச்சு 1 கோடியிலிருந்து இன்னொரு என்ன பாருன்னாரு. கண்கள் எவ்வளவு தூரம் பார்க்குதோ அவ்வளவு தூரம் உனக்கு அந்த தேசத்தை தருவேன்னாரு. விசுவாசத்தில் அவன் பார்க்கிறான். வெறும் இந்த கண்ணில் அல்ல, விசுவாச கண்கள்னாலே பார்க்கிறான். பெரிய தேசத்தை அவன் கொடுக்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்றைக்கும் அந்த தேசம் இன்னும் கொடுக்கப்படவில்லை, தெரியுமா உங்களுக்கு? அப்ப வாக்குத்தத்தம் பண்ணார் ஆண்டவர். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு எந்த தேசம் சொந்தம்? அவனை புதைச்சிருக்கிற அந்த 6 அடி குழிதான் அவனுக்கு இன்றைக்கு சொந்தம், வேற எதுவும் சொந்தம் கிடையாது. இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் தேசம் என்று வைத்திருக்கிறார்கள் ஒரு சிறிய பகுதியை. தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணது அதை விட பெரிய பகுதி, மிகப்பெரிய பகுதி. அதுல ஒரு சிறிய பகுதியை தான் அவர்கள் வைத்துக் கொண்டு இன்றைக்கு பெரிய அதிலேயே பெரிய போராட்டமா இருக்குது. ஆனா தேவன் சொல்லி இருக்கிறார், உனக்கு, உன் சந்ததிக்கு, உனக்கும் சரி உன்னுடைய சந்ததிக்கும் சரி இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமா கொடுக்க போகிறார். ஆபிரகாம் சாகும் போது அதை விசுவாசித்துக் கொண்டு செத்தான். அவனுடைய சரீரம் இன்றைக்கு அந்த கல்லறையில கிடக்கிறது. தேவன் ஒரு நாள் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப போகிறார். அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அந்த தேசத்தை, அவர் சொன்ன அந்த தேசத்தை நிச்சயமா தரப்போகிறார். இருக்கிறீங்களா? அவன் செத்ததுனால அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது இல்ல, அதுக்குதான் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு ஆதாரமாகவே ஆபிரகாம் தான் அநேகர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை தர்றேன்னாரு, இன்னும் தரல, ஆகையால உயிர்த்தெழுதல் நிச்சயமா இருக்க வேண்டும், அப்பதான் அவருக்கு தர முடியாத. ஆகையால் அவனை எழுப்புவார், அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை தேவன் கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். தேவன் அப்பேற்பட்டவர். செத்தாலும் ஆளை எழுப்பி வெளியே கொண்டு வந்து அவர் சொன்னதை நிறைவேற்றுவார ஒழிய சொன்னதை நிறைவேற்றாம விடவே மாட்டார். அதைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். பாருங்க, அதுதான் விசுவாசம். அவர் நித்திய தேவன் என்பதை விசுவாசித்தான்.
பிறகு அவர் எங்கும் உள்ளவர், அவர் எங்கும் இருக்கிறவர். நம்முடைய சூழ்நிலையில் மத்தியில் அவர் இருக்கிறார். அவனுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்றாங்க இன்னும் குழந்தை பிறக்கல, இனிமே எங்க பிறக்க போகுதுன்னு. அவன் இருந்த அந்த சூழ்நிலையில் மத்தியிலே தேவன் இருந்தார். அவர் எங்கும் பிரசன்னமாயிருக்கிறார். பிறகு அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இவனுக்கு வயசானதும் அவருக்கு தெரியும், இவனுக்கு வயசாகி கொண்டே போறதும் தெரியும், இவன் சரீரம் செத்து போனது தெரியும், சாராளுடைய கற்பம் செத்து போனது தெரியும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், பூரண ஞானம் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம சூழ்நிலையை கூட தான் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஐயோ தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? பாருங்க, சிலர் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர்கிட்ட பெரிய பட்டியலே போடுறாங்க, தேவனுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. ஜெபமே அவங்க ஜெபம் எப்படி இருக்குது? தேவனிடத்துல இவருடைய பிரச்சனைகள் எல்லாம் விளக்குறது தான் ஜெபமா இருக்குது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு பாவம் தெரியாது, அவருக்கு சீக்கிரம் பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்போம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம பிரச்சனைகள் ஒன்றுமே தெரியாது. இயேசு சொன்னார், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எண்ணத்தை உடுக்க வேணும், எண்ணத்தை உண்ண வேணும், இருக்க இடம் வேணும், எல்லாம் அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முதல்ல அவர் அறிந்திருக்கிறார்ன்றது போல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அவிசுவாசிகளை போல ஜெபம் பண்ணாதீங்க, மத கிறிஸ்தவர்களை போல ஜெபம் பண்ணாதீங்க, சாதாரண கிறிஸ்தவர்களை போல ஜெபம் பண்ணாதீங்க. அவர் அறிந்திருக்கிறார். ஏற்கனவே எனக்கு சாப்பாடு வேணும்ன்றது அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு வீடு வேணும்ன்றது அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு துணி வேணும்ன்றது அவர் அறிந்திருக்கிறார். இவருக்கு போய் நான் பெரிய லிஸ்ட் ஒன்னு போட்டு நான் காமிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையால் என்னுடைய ஜெபம் வெறும் தேவைகளை பட்டியல் போடுறது இல்லை. என்னுடைய ஜெபம் என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதுதான் ஜெபம். ஜெபம் வந்து நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்பதை சொல்றேன், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன், விசுவாசத்தின் அடிப்படையில் நான் கேட்கிறேன். தேவன் தருவேன் என்று சொல்லி இருக்கிறதுனால, அவர் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறதுனால, அவருக்கு எல்லாம் தெரிந்ததுனால நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அப்ப ஜெபமே வேற மாதிரி மாறிடுது, ஜெபத்தினுடைய தன்மையே மாறிடுது. சிலர் பாருங்க, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னாலே இங்க இருந்து ஆப்பிரிக்கா போய், ஆப்பிரிக்கால இருந்து சவுத் அமெரிக்கா போய், அங்க இருந்து பங்களாதேசம் வந்து, பங்களாதேசத்திலிருந்து இந்தியா வந்து, எல்லாருக்கும் அதுக்குள்ள சாப்பிட்டு கையை கழுவிட்டு போயிடலாம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணனே தெரியாது. வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய தேவைகளை காண்கிற தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டா அவர் நித்தியமானவர், நிச்சயமா நிறைவேற்றுவார். அவருக்கு எல்லாம் தெரியும், சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாம் முடியும். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனை மத்தியில் அவர் இருக்கிறார், என்னுடைய வீட்டில் அவர் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால் அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், அவரால் எல்லாம் முடியும். அவர் இங்கே இருக்கிறார் அப்படி என்பதை அறிந்து, அதை தியானித்து, அதை பற்றி கொண்டு, அந்த அறிவினால் நிறைந்திருந்தால் ஜெபமே வேற மாதிரி இருக்கும். ஜெபத்தினுடைய கலையே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அநேக பண்ற ஜெபம் வந்து சொல்லுவாங்க, இந்துக்கள் சாகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்ற மாதிரி, அந்த மாதிரி தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்றாங்க. கடைசி நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கதறது போலதான் அவங்க ஜெபம். விசுவாசத்தின் அடிப்படையில் இல்ல, டெஸ்பரேஷன் அடிப்படையில் இருக்குது. ஏதோ பதறி போய் அவசரத்துல நடக்குமோ நடக்காதோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, எப்படி பண்ணுவாரோ, நம்மள ஆண்டவர் விட்டுட்டாரோ, கை விட்டுட்டாரோ, நமக்கு சோகமாக்குவாரோ ஆக்க மாட்டாரோ, நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரோன்ற கதற ஜெபம் தான் பண்றாங்களே ஒழிய விசுவாசத்துல ஜெபிக்கிறது கிடையாது. விசுவாசத்துல ஜெபிக்கிறது ஆபிரகாமை போல ஆழமாக, அவர் எப்படிப்பட்டவர், நித்தியமானவர், எது இருக்குது இல்ல, செத்தாலும் அவர் எழுப்பி இதை நிறைவேற்றிய தீர்வார். சொன்னா நடந்துருச்சு, முடிஞ்சது, அவர் சொன்னா ஆகும் என்பதை சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்து, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, எங்கும் இருக்கிறார், சர்வ வியாபி என்பதை விசுவாசித்து, அவர் நீதி உள்ளவர், அவர் மாறாதவர், இதெல்லாம் விசுவாசிக்கிறான். அவர் இதெல்லாம் விசுவாசித்து விட்டு ஒரு சில முடிவுகளுக்கு அவன் வருகிறான். தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க, இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஏதோ ஆமா நான் கேட்கறதெல்லாம் தர்றாராம், ஆகையால் நான் அதை கேட்க போறேன், அப்படி கிடையாது. விசுவாசம் என்பது தேவனிலே ஆழமாக வேர்கொள்வது, தேவனை அதிகமாக அறிந்து கொள்வது. விசுவாசம் என்பது ஏதோ ஒரு ஃபார்முலா அல்ல, நான் 1 2 3 இந்த 3 காரியத்தை செய்தா அவர் 4வது அவர் கொடுத்துறாராம், அப்படி கிடையாது. விசுவாசம் ஒரு ஃபார்முலா மாதிரி கிடையாது. விசுவாசம் என்பது தேவனிலே ஆழமாய் வேர்கொள்வது, தேவனை அறிந்து கொள்வது,
தேவனை குறித்து அதிக நிச்சயமாயிருப்பது. அதைத்தான் இங்க வசனம் சொல்லுது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி. அப்ப விசுவாசம் என்பது அந்த முழு நிச்சயத்தில் வளருவது. அந்த முழு நிச்சயம் என்கிறது ஒரு process of growth. ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, இதை நாம் பார்க்கிறோம். இது பார்த்தா நடக்காத போல தெரியுது, இது பார்த்தா ஆகாத போல தெரியுது, பார்த்தா கை கூடாத ஒன்று போல தெரிகிறது, பார்த்தா இது எப்படி நடக்கும்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குது, அதிசயமா இருக்குது, நடக்குமா என்று. ஆனால் போக 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 தேவனை குறித்து சிந்தித்து பார்க்க பார்க்க அவர் நித்தியமானவர், அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாது ஒன்றுமில்லை, அவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்பதை நாம் எண்ணி பார்த்து தியானித்து அவரை இன்னும் அதிகமாக அறிந்து அவர்களை வேர்கொள்ளும் போது ஒரு ஸ்டேஜுக்கு வருகிறோம், ஒரு நிலைக்கு வருகிறோம். அப்ப என்ன சொல்லுகிறோம்? முழு நிச்சயமா நான் நம்புறேன், நிச்சயமா அது நடக்கும் என்று. அப்பதான் அது நடக்கிறது. ஆகையால விசுவாசம் என்பது ஒரு வளர்ச்சி, ஒரு பருவம். பல பருவங்களை அது கடந்து வருகிறது. விசுவாசம் என்பது அதில் நாம் வளர வேண்டும். ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரி 1 2 3 4 5 6 7 டகா டகா நடக்கும், அப்படி கிடையாது. விசுவாசம் என்பது தேவனிலே நாம் ஆழமாக வேர்கொள்வது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல விசுவாசிக்கலாம். ஆனா நாம் இருக்கிற இடத்துல ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் ஆபிரகாம் தியானித்து பார்த்து விட்டு தேவனை குறித்து அறிந்து வைத்திருந்துட்டு அவன் சில முடிவுகளுக்கு வருகிறான். முக்கியமாக 3 முடிவுகள் என்று நினைக்கிறேன். ஒன்று, தேவன் இப்படி இருப்பார் என்றால், அதாவது அவர் நித்தியர், வாக்கு மாறாதவர், உண்மையை மாத்திரம் பேசுகிறவர், நீதி உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. தேவன் அப்படி இருப்பார் என்றால் அவர் எந்த ஒரு வாக்கு தத்துவத்தையும் விளையாட்டாகவோ சாதாரணமாகவோ ஏனோதானோ என்று சொல்ல மாட்டார். அது முதலாவது முடிவு. தேவன் அப்பேற்பட்டவராக இருந்தார். சர்வ ஞானி, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் நித்தியர், நித்தியமாக அவர் இருக்கிறார், அழியாதவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன், நீதி உள்ளவர், பொய் உரையாதவர், மாறாதவர். அவர்கிட்ட மாற்றம் என்கிற அந்த தோற்றமே கிடையாது, மாற்றம் என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது, சொன்னதை செய்கிறவர். அப்படியானால் அப்பேற்பட்ட ஒருவர் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்றால், ஒன்றை சொல்லுகிறார் என்றால், ஒரு நோக்கத்தோடு, ஒரு தெளிவான நோக்கத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு தான் அதை சொல்லுகிறாரே ஒழிய ஏனோதானோ என்று அவர் சொல்லுகிறது கிடையாது. அப்ப ஆபிரகாம் அதை உணர்றான். என்ன எங்கேயோ கடந்த என்ன விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருளிலே கடந்த கர்த்தரை தெரியாத என்ன கொண்டு வந்து உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவார் என்று சொன்னார் என்றால், அவர் சும்மா சொல்லல, என்ற விளையாடுறாரு. அவரு என்ன போய் அங்கே இருந்து பிடிச்சிட்டு கல்தேயர் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன, இருள்ல இருந்த என்ன விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருந்த என்ன கூப்பிட்டு என்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டு வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லுகிறாரு. சும்மா விளையாட்டுக்கா சொல்லுவாரு? என்னோட சீண்டி விளையாடுறாரா? அவரு விளையாடி பார்க்கிறாரா? எதற்கு இதை சொல்லுகிறார்? இவர் இப்படிப்பட்டவராக இருந்தால் ஒரு பெரிய நோக்கத்தை உள்ள வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார், சும்மா சொல்லுகிறதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை அவன் செய்கிறான். எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் கொடுத்திருக்கிறார்? அவர் நம்மகிட்ட விளையாடுறது கிடையாது, தேவன் விளையாடுறவர் கிடையாது. நாம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறோம், இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு செய்ய மாட்டோம். சொல்லுவோம், செய்யணும்னு நினைப்போம், நல்ல எண்ணம் இருக்கும், ஆனா செய்ய முடியாமல் போயிடலாம் நாளைக்கு. அப்படியெல்லாம் பிரச்சனை நம்ம கிட்ட இருக்குது. ஆகையால் நாம் வாக்குத்தத்தம் பண்ணா அதுல பெரிய ஒரு இது கிடையாது. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணா அவர் சொல்றாருண்டா அவர் எல்லாத்தையும் அறிந்து சொல்லுகிறார், அவருக்கு எல்லாம் முடியும், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், பொய் உரைக்க மாட்டார், நீதி உள்ளவர், அவர் வாக்கு மாற மாட்டார், இப்படி எல்லாம் இருக்குது. ஆகையால் அவர் அப்படி செய்வது இம்பாசிபிள். அவர் ஏதோ தானோ என்று விளையாட்டு கொண்டு சொல்லுவது முடியாது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். இரண்டாவது, அவர் மனதை மாற்றிக் கொள்ளுகிறவர் இல்லை. அவரிடத்தில் மாற்றம் என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஒரு காரியத்தை தீர்மானித்து அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்தார் என்றால் அதை நிச்சயமா அப்படியே செய்வார். அவர் மாறாதவர். வேத வசனம் சொல்லுகிறது யாக்கோபு 1:17 தேவனை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மாறாத தன்மை அது மிகவும் முக்கியமான தேவனுடைய சுவாபம். நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17,
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு மாறுதலும் கிடையாது, யாரது வேற்றுமையின் நிழலும் கிடையாது. அந்த மாறுதல் என்கிற நிழல் கூட கிடையாது, அந்த பேச்சே கிடையாது அவர்கிட்ட. அவர் மனதை மாற்றிக் கொள்ளுகிறவர் இல்லை. அவர் ஏன் மாற்ற முடியாது மனதை? நம்ம மனதை மாற்றிக் கொள்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லா காரியமும் தெரியுறது கிடையாது. ஆகையால் ஒன்றை எப்படி செய்யணும்னு தீர்மானிக்கிறோம். ஆனால் நாளடைவில் சில உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது, பல காரியங்களை கண்டுபிடிக்கிறோம், நாம் அறியாத சில உண்மைகள் நமக்கு விளங்குகிறது. ஆகையால் மனதை மாற்றிக் கொள்கிறோம். நாம் மனதை மாற்றுகிறவர்கள், நாம் வேற வழியில வாழ முடியாது. மனதை மாற்றாமல் மனிதர்கள் வாழ முடியாது. ஆனால் தேவன் மனதை மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அப்ப ஒரு காரியத்தை அவர் தீர்மானிக்கும் போது எல்லாவற்றையும் தெரிந்துதான் தீர்மானித்தார். ஆகையால் மாற்றுவதற்கு இடமே கிடையாது. மூன்றாவது, தேவன் அப்படிப்பட்டவராயிருந்தால், சர்வ வியாபி, சர்வ ஞானி, நித்தியர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அப்படியா இருப்பார் என்றால் அவர் சொல்வதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இது மூன்றாவது காரியம். மூன்று காரியம். ஒன்னு, தேவன் அப்படிப்பட்டவராயிருந்தால், நித்தியர், சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர், மாறாதவர், இவை எல்லாம் தேவனை குறித்து உண்மையா இருக்குமானால் அவர் ஒரு வாக்கு தத்தத்தை லேசா விளையாட்டுக்கு எனக்கு சொல்லுகிறது கிடையாது. அவர் சொன்னா அதை செய்யணுன்ற நோக்கத்தோட தான் சொல்லுகிறார். இரண்டாவது, அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்து தீர்மானித்து ஒன்று செய்கிறபடினாலே அவருக்கு மாறுதல் என்கிற பேச்சே கிடையாது. அவர் மாற மாட்டார், சொன்ன காரியத்தை நிச்சயமாய் செய்வார். மூன்றாவது, அவர் அப்படிப்பட்டவராய் இருப்பார் என்றால் அவரால் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. பவர் அண்ட் எபிலிட்டி. எல்லா சூழ்நிலைகள், எல்லா சந்தர்ப்பங்கள் மத்தியிலேயும் அவர் அதை செய்து முடிப்பார். எவ்வளவு சூழ்நிலைகள் விரோதமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சாதகமான சூழ்நிலைகள் காணப்படாமல் இருந்தாலும் சரி, எதிர்மாறான சூழ்நிலைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் அதை செய்து முடிப்பார் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு அவன் வருகிறான். கவனிங்க, எப்படி அவன் வல்லவனானான்றதை பற்றி பேசுறான். அவன் எப்படி ஸ்ட்ராங் ஆனான்? அவன்கிட்ட வாக்கு தத்தம் சொல்லப்பட்ட போது அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. போக 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 இதெல்லாம் எண்ணி பார்த்து பார்த்து இந்த மூன்று முடிவுகளுக்கு வந்து அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்திலே வல்லவனானான். இப்படிதான் தேவனை மகிமைப்படுத்தினான். நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாகும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். தேவனை இன்னும் ஆழமாக விசுவாசிக்கும் போது, அவர்களை ஆழமாய் வேறொன்றும் போது, அவரை நன்றாக அறிந்து வைத்துக் கொண்டு உங்களை முற்றிலுமாய் அவருடைய நோக்கத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் போது, அவருடைய வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நீங்கள் நம்பும் போதே தேவனை நீங்க என்ன பண்றீங்க? மகிமைப்படுத்துகிறீர்கள். எத்தனை பேர் முழு நிச்சயமா தேவனை நம்புறீங்க? நம்பினாலே போதும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கு. அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. சொல்றேன், அவிசுவாசம், நம்பாமற் போனால் அது தேவனை இழிவுபடுத்துகிறது, இன்சல்ட் பண்ணுகிறது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவர் சொல்லியும் நான் நம்பலன்னா அது தேவனை இன்சல்ட் பண்ணுகிறது போல ஆகிறது இல்லையா? அப்ப அவர் சொல்லி அதை நம்புனா தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு சமமாகிறது. நம்பாமற் போனால், விசுவாசியாமற் போனால் இன்சல்ட், நம்பினால் அது தேவனை மகிமைப்படுத்துவது. பாருங்க, அதுதான், அதைத்தான் ஆபிரகாம் செய்தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆபிரகாம் ஸ்தோத்திரம் பண்ணா, ஆண்டவரே கொடுத்ததுனால உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. அது அதுல ஒரு சிறு பகுதி தான். முழு நிச்சயமா ஒரு மனுஷன் நம்பினா நிச்சயமா ஸ்தோத்தரிப்பான், நிச்சயமா கர்த்தரை தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆனா ஆபிரகாம் வெறும் ஒரு ஃபார்முலா மாதிரி, சரி நான் விசுவாசத்துல இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், ஆகையால நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அப்படி பண்ணல. அவன் வர வர ஆழமாக தேவனில் வேரூன்றி, தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து, அவருடைய தன்மையை உணர்ந்து, இவர் வேற வழியில செய்யவே முடியாது, இவர் நிச்சயமா செய்வார், விளையாட்டுக்கு சொல்லல, மாற மாட்டார், அவருக்கு செய்ய வல்லமை இருக்கிறது என்று முழு நிச்சயமா நம்பி அவன் என்ன பண்ணான்? விசுவாசித்தான். அதுதான் அவனை விசுவாசத்தில் வல்லவனாக மாற்றினது. பாருங்க, விசுவாசத்திலே பல நிலைகள் உண்டு, லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த், பல நிலைகள் உண்டு. அது ஏன் சொல்றேன்னா, இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது அநேகர் சில நேரத்தில் அதைரியப்பட்டு விடக்கூடும். என்ன நினைப்பாங்க? அட என்னங்க, ஆபிரகாம் இவ்வளவு விசுவாசிக்கிறார், நம்மளால அவ்வளவுலாம் முடியாது, இவர் அவ்வளவு பெரிய விசுவாசியா இருக்கிறாரு, விசுவாசிகளின் தகப்பன்,
இவர் இப்படியெல்லாம் விசுவாசம் இருக்கிறார், என்ன போய் இப்படி விசுவாசிக்க சொல்றீங்களா, எனக்கு அவ்வளவு விசுவாசம் இல்ல அப்படின்னு சிலர் சொல்லலாம். வேதத்துல பாருங்க, எப்பவுமே விசுவாசத்தை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் அதுல சிறந்தது என்ன, வாட் இஸ் த பீக், அதனுடைய உச்சகட்டம் என்ன, அதைத்தான் வேதம் விளக்குகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறான். உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறான். எல்லாரும் இந்த லெவல்ல கிடையாது, நாம் எல்லாரும் இந்த லெவல்ல கிடையாது. ஆனா எல்லாரும் இந்த லெவலுக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகையால் தான் வேதம் இதை போதிக்கிறது. வேதம் எப்போதும் மீடியோக்கரை போதிக்கிறது கிடையாது. வேதம் எப்பவும் அரவர விசுவாசத்தை பற்றி போதிக்கிறது கிடையாது. விசுவாசம் சொல்லி எடுத்துக்காட்டி நமக்கு உதாரணமா சொல்ல வேணும்னா விசுவாசத்திலே சிறந்த ஒரு உதாரணத்தை தான் வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆகையால் அப்படி நாம் என்ன வேண்டும், ஆபிரகாமுடைய விசுவாசம் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் அது சாத்தியம். நாம் எல்லாரும் அந்த லெவலுக்கு வரலாம், நாம் எல்லாரும் அந்த லெவலுக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அந்த விசுவாச அளவுக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் நாம் எல்லாரும் அந்த அளவில் கிடையாது. ஏனென்றால் விசுவாசம் ஒரு வளர்ச்சி. தேவனை அறிய அறிய, தேவனை பற்றி புரிந்து கொள்ள அந்த முழு நிச்சயம் நமக்குள்ளாக வளருகிறது. அதுதான் விசுவாசம், இல்லையா? அப்ப நாம் பலவிதமான லெவல்ல இருக்கிறோம். வேதமே பல லெவலை பற்றி பேசுகிறது. இயேசு பேதுருவை தண்ணீர்ல நடந்து வர சொன்னார், இல்லையா? பல லெவல்ல பற்றி சொல்றேன். தண்ணீர்ல நடந்து வர சொன்னார். கொஞ்சம் நடந்தான், அதுக்கப்புறம் காற்றையும் அலையும் பார்த்தான், அவன் முழுக ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு சொன்னார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே. விசுவாசியா இல்லையா? அவன் விசுவாசத்தானா இல்லையா? விசுவாசித்தான். ஏதோ விசுவாசம் இருக்குது, ஆனா அது என்ன, லிட்டில் ஃபெய்த், கொஞ்சமா இருக்குது. விசுவாசம் எப்படி இருக்குது? கொஞ்சமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கலாம், விசுவாசம் இருக்குது, அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு சில அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அந்த விசுவாசம் கொஞ்ச அளவில் இருக்குது. அது இன்னும் அதிகமாகலாம், அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுல வளர முடியும். பேதுரு தண்ணீர்ல 10 அடி நடந்தான்னா 100 அடி நடக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா நடக்க முடியும். அவன் நடுவுல அந்த காற்றையும் அலையும் பார்த்து கெட்டு போனான். அற்ப விசுவாசம் என்று சொல்வது, இன்னும் விசுவாசத்துக்கு இடம் இருக்குது, இன்னும் வளர முடியும், இன்னும் அவன் விசுவாசத்திலே முன்னேற முடியும் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இயேசு சொன்னார், இயேசு கப்பல்ல படுத்து தூங்குறார், படகுல படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். காற்று மழையும் படகை அடிக்குது. இவர்கள் எல்லாம் மடிந்து போவோம், நாம் மாண்டு போவோம் என்று சொல்லி அவரை போய் எழுப்புகிறார். நாங்கள் சாகிறது உமக்கு கரிசனை இல்லையா, இப்படி தூங்குகிறீர்கள்? அவர் எழுந்து சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே, விசுவாசம் எங்கே என்றார். பாருங்க, அற்ப விசுவாசம் ஒன்னு இருக்குது, வீக் ஃபெய்த் ஒன்னு இருக்குது. ஆனாலும் அது விசுவாசம் தான். விசுவாசம் எங்கேன்னு சொல்லுகிறார். விசுவாசம் எங்கேன்னு சொன்னா உன்கிட்ட இருக்குது, அது எங்க இப்போ, இல்லையா? இல்லாதால போய் எங்கப்பா விசுவாசம் என்ன கேட்கிறார்? எங்க வச்சுட்டு வந்த விசுவாசத்தை? வீட்டுல வச்சிட்டியா? விசுவாசம் இருக்குது உனக்கு, அது என்ன பண்ற? ஏன் அதை இந்த சூழ்நிலையில பயன்படுத்தல? காற்று அலையும் அடிக்குதுன்னு ஓன் அழுகிறியே, பயப்படுறியே, முடிஞ்சு போவோம், செத்து போயிடுவோம் சொல்றியே. இப்போ ஏன் விசுவாசத்தை உபயோகப்படுத்த கூடாது? உன் விசுவாசம் எங்க? எங்கன்னு சொல்றதுனால அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எங்கன்னு சொல்றதுனால இருக்குது, அவன் எங்கேயோ வச்சுட்டான், அதை மறந்துட்டான், அதை பயிற்சிவிக்க தவறி விட்டான், அதை இந்த சூழ்நிலையில காட்ட தவறி விட்டான். இவனுடைய வாழ்க்கையின் இந்த இக்கட்டான நிலையில அந்த விசுவாசத்தை அவன் வெளியே கொண்டு வரவில்லை, அதன்படி நடக்கவில்லை. அநேகர் இப்படி இருக்கிறாங்க. அநேகருக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது. சிலர் அந்த கொஞ்சம் விசுவாசத்தையும் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க. சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, விசுவாசம் தேவைப்படுகிற வேளையிலே விசுவாசம் எங்கன்னு கேட்க வேண்டியதா இருக்குது. அவங்கள்ட்ட விசுவாசம் இருக்குது, ஆனா பயன்படுத்துகிறது கிடையாது. நாம் எந்த நிலையில இருக்கிறோம் சொல்றேன். ஏன்னா நீங்க ஆபிரகாமை பார்த்துட்டு அதைரியப்பட்ட கூடாது. ஆபிரகாம் பாரு எல்லாரும் இருக்க முடியாது, ஆபிரகாம் வெரி ஸ்பெஷல், அவருக்கு தேவன் விசேஷமா கொடுத்தாரு விசுவாசம், எனக்கு ஒண்ணும் தரலன்னு நினைக்க கூடாது. உங்களுக்கும் கொடுத்திருக்காரு, நமக்கும் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம எல்லாம் வித்தியாசமான லெவல்ல இருக்கிறோம். ஆகையால விசுவாசம் எங்கே என்கிறார். விசுவாசம் எங்கேனா ஏற்கனவே இருக்குது, ஆனா எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம், எத்தனையோ சூழ்நிலையில விசுவாசத்தை பயன்படுத்துறது இல்ல. இயேசு நம்மையும் அதே தான் கேள்வி கேட்கிறார், விசுவாசம் எங்க? ஏன் என்னாச்சு? இருக்குது விசுவாசம், அதை ஏன் பயன்படுத்தல?
ஏன் உபயோகப்படுத்தல? ஏன் இந்த காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டக்கூடாதா? இந்த காற்றையும் கடலையும் பார்த்து தைரியமா இருக்க கூடாதா? இயேசு படுத்திட்டு இருக்கிறாரியா, பயப்படாத, போய் சேர்ந்துருவோம் அக்கறையில, இவரும் சேர்த்தா சாக போறாரு, நம்மளோட சாக முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? இயேசு இருக்கும்போது நம்ம எப்படி சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? என்ன ஏன் வந்து கதறி எழுப்புறீங்க? விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். நிறைய சூழ்நிலையில இன்றைக்கு விசுவாசிகளுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா அது எங்கன்னு கேட்கக்கூடிய அளவுல இருக்குது. அதை எடுத்து அந்த சூழ்நிலையில உபயோகப்படுத்துகிறது கிடையாது. மூன்றாவது, அந்த பிசாசு பிடித்த ஒரு பையனை ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்று நினைக்கிறேன். இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். சீஷர்கள் அந்த பிசாசை விரட்ட முடியாமல் போய்விட்டது. இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். அந்த தகப்பன் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசிக்கிறான், ஆனா இன்னும் கொஞ்சம் உதவி தேவைன்னு சொல்றான். அந்த நிலையில அநேக பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் பூஸ்ட் தேவை. விசுவாசிக்கிற ஆண்டவரே, இருந்தாலும் ஹெல்ப் மை அன்பிலீஃப், என்னுடைய அவிசுவாசத்துல எனக்கு உதவி செய்யும். விசுவாசம் இருக்குது, ஆனா அப்பப்ப அதையும் பாத்துறேன், திடீர்னு தவறிடுறேன். விசுவாசத்துல முற்றிலுமா ஜெயத்தை எடுக்க முடியல. விசுவாசம் இருக்குது, ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு போய் அந்த ஜெயத்தை எடுத்து நான் அதுக்கு மேல வெற்றி சிறக்க முடியவில்லை என்று சொல்லுகிறான். இன்னொரு உதாரணம், இயேசு சொன்னார், கடுகு அளவுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும்னு சொன்னார். கடுகு அளவு விசுவாசம், கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே அவ்வளவு பெருசு ஆகுன்றார். அப்ப கடுகு அளவு விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னொரு பெண் இயேசுவிடத்தில் வந்தாள், தன்னுடைய மகளுக்கு சுகம் வேணும் என்று கேட்டு. புறஜாதியான பெண் வந்தால் இயேசு சொன்னார், இது பிள்ளைகளின் அப்பம், நான் யூதர் மத்தியில ஊழியம் செய்ய வந்தேன், நீ என்ன வந்து கேட்கிறேன்னு. அந்த பெண்ணு விடல. நாய்கள் வந்து எஜமான் சாப்பிடுகிற மேஜை கீழே நின்றுகிட்டு அதுல இருந்து விழுகிற துணிக்கையாவது சாப்பிடுமே, ஆகையால் எனக்கு அப்படியாவது கொடுக்க கூடாது அசுகத்தை என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், பெண்ணே, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். விசுவாசம் பெரியது. பாருங்க, அவளுடைய விசுவாசம் பெருசு. ஏன் பெருசு? இயேசு முடியாது, நீ போ, நான் யூதர் மத்தியில ஊழியம் செய்தவன், நீ புறஜாதி ஒன்னு அப்புறம் பாக்க, இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் அஜெண்டா வந்து, எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை வந்து யூதர் மத்தியில வேலை இருக்குது, இதை முடிச்சிட்டு தான் நான் அப்புறம் புறஜாதிக்கு வர்றேன், இப்ப நீ வேலையை பாருன்றாரு. அவ விட மாட்டேன்றா. இல்ல ஆண்டவரே, மேஜையில இருந்து துணிக்க விழுந்தால் நாய் சாப்பிடாத அந்த மாதிரி நான் எடுத்துட்டு போறேன் சுகத்தை. யூதர்களுக்கு அது அப்பமா இருக்கலாம், பிள்ளைகள் அப்பமா இருக்கலாம், எனக்கு அது பிச்சை மாதிரி இருக்கட்டும், அது அந்த சுகத்தை எனக்கு நிச்சயமா நீ தரணும், நான் இல்லைன்னா போக மாட்டேன்றா. ஏசு சொல்றார், பெண்ணே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஏன் பெரியதுன்னா, எவ்வளவு முடியாதுன்னு சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேன்றா. அவளுக்கு ஒரு காரியம் நிச்சயமா விளங்கிடுச்சு, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் தேவகுமாரன், இவர் அன்பானவர், இவர் தேவனாய் இருந்தவர், மனுஷனாய் வந்திருக்கிறவர், நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார் என்கிற ஆழமான நம்பிக்கை அவளுக்குள்ள பதிஞ்சிருச்சு. இவர்கிட்ட நின்று விடக்கூடாது, வாங்கிக்கிட்டு தான் போகணும் நிக்கிறார். ஏசு அதை பார்த்து சொல்ற, பெரிய விசுவாசம் உனக்கு. ஏன்னா நீ எல்லா சூழ்நிலையும் தெரிந்து விட்டு முடியாதுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன்ற, நிச்சயமா முடியும் நம்புற, நீ வந்து வாக்குத்தத்தத்தை நம்புற, ஆகையால் அது பெரிய விசுவாசம். சூழ்நிலைகள் எதிர்மாறாய் இருந்தாலும் அதை நம்புகிறாய், ஆகையால் அது பெரிய விசுவாசம். சூழ்நிலைகள் சாதகமா இல்லை என்றாலும் அதை நம்புற, ஆகையால் இது பெரிய விசுவாசம் என்று சொல்லுகிறார். இன்னொரு உதாரணம், ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான். இயேசு ஜெபிக்கிறதுக்காக போறார். அவனோட அவன் ராணுவத்தில் பெரிய அதிகாரி. போகிற வழியிலே அவன் சொல்லுகிறான், ஐயா, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நான் ஒரு அதிகாரி, வான்னா வர்றாங்க, போனா போறாங்க, எனக்கு விளங்குது அதிகாரம், உமக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு அது விளங்குது, ஆவிக்குரிய அதிகாரம் இடத்துல இருக்குது, இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அங்கே என் வேலைக்காரன் சுகமாவான், நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசு பக்கத்துல இருந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில நானே காணவில்லை என்றார். என்ன விசுவாசம்? ஏன் அவ்வளவு பெரிய விசுவாசம் அது? எப்பேற்பட்ட அதிசயமான விசுவாசம் அது? ஏன் ஏன் என்று சொன்னால், எல்லாம் என்ன சொல்றாங்க, வந்து எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்கயா, வந்து கொஞ்சம் கையை வைங்கயா சரியாயிடும், எங்க வீட்டுல வந்து காலை வைங்கயா சரியாயிடும், எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்கயா சரியாயிடும், அப்படி பண்ணுங்கயா இப்படி பண்ணுங்கன்றாங்க. எல்லாரும் ஐயா வந்து ஜெபம் பண்ணா ஏதாவது ஆகும், ஐயா வந்து கை வச்சா ஏதாவது ஆகும், இயேசு வந்து தொட்டா ஏதாவது ஆகும், இயேசு வந்து பார்த்தா ஏதாவது ஆகும் யோசிக்கிறாங்க. இவன் சொல்றான், எனக்கு ஒன்று விளங்குது, நீ சொன்னாலே ஆகும். அதுதான் பெரிய விசுவாசம். விசுவாசிகள்லாம் முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே, ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சரியாயிடுயா, எங்க வீட்டுல வந்து நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்கயா,
நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சரியாடு, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சரியாடுன்றாங்க. சரி, அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறாங்க, நானே ஜெபம் பண்றேன், அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நான் ஜெபம் பண்ணாலே ஆகும், நான் கேட்டாலே கிடைக்கும் என்கிற அந்த நிலைக்கு வருகிறார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் சாதாரண பலவீனமான ஒரு விசுவாச நிலையிலிருந்து அந்த மேலான விசுவாச நிலைக்கு வந்தே ஆக வேணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, அதுதான் விசுவாசம். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றது அது சரிதான், அது எப்ப ஜெபம் பண்றாலும் பண்ணிட்டு, அது ஜெபம் பண்ணலன்னா ஒண்ணும் கெட்டு போல. நீங்க ஜெபம் பண்ணாலே அது ஆகும். அந்த நிலைக்கு விசுவாசி வரலன்னா அப்புறம் அந்த விசுவாசிக்கு சரியா போதிக்கலன்னு அர்த்தம். விசுவாசிக்கு சரியா போதிக்கலன்னு சொல்ற பாருங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் போதிச்சு கொண்டிருக்கிறேன். நிறைய குழப்பங்கள் உலகத்துல. இந்த மாதிரி விசுவாசிகளை பிடிச்சி உனக்கு இது இருக்குது, அது இருக்குது, மந்திரவாதம் இருக்கு, பில்லி சீனியம் இருக்குது, உனக்கு பிசாசு இருக்குது, உன் வீட்டுல இது இருக்குது, நான் கருப்பா அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், நான் வந்து சரி பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன். ஒரு ஆள் சொன்னாராம், எனக்கு இந்த பிசாசு இந்த மந்திரவாதம் எல்லாம் டீல் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் கேட்டேன் அந்த அம்மாவை, அது எங்க இருக்குதுங்க பைபிள்ல ஸ்பெஷல் கிஃப்ட்னு கேட்டேன். பைபிள்ல எங்க இருக்குது அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்? 9 வாரம் இருக்குது, நான் வாசித்திருக்கிறேன். இந்த பிசாசு பில்லி சூனியெல்லாம் இது பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் இருக்குதான் இவருக்கு. அது என்ன கிஃப்ட்? என்ன நான் சொன்ன அப்படி ஒன்னும் வரம் கிடையாது. இன்னும் கேட்டா வேதம் சொல்லுது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். விசேஷமா 10வது வாரம் யாருக்கும் கொடுத்தில்ல, இவருக்கு மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலா கொடுத்து இவர் இந்த ஏரியால இருக்க பிசாசெல்லாம் ஓட்டுறதுக்காக வச்சில்ல ஆண்டவர். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிசாச வரட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதை என்ன பண்றீங்க என்ன அப்படிங்களான்றாங்க. ஆமா, இவ்வளவு இருக்குது நம்ம அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. எதை நம்பிக்கிட்டு இருக்காங்க? அவருக்கு ஏதோ பெரிய வரம் இருக்குதான், ஸ்பெஷலா ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்க. நான் சொன்னா அவருக்கு ஒண்ணும் இல்லம்மா, பூச்சாண்டி காமிக்கிறாரு. உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதனால அவர் வந்து வேடிக்கை காமிக்கிறாரு. அப்படி எனக்கு இருக்குது, எனக்கு சென்டர் சொன்னா நான் சரி பண்ணுவேன். அவருக்கு ஒன்னும் ஸ்பெஷலா கிடையாது, உங்களுக்கு இருக்குது. எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு இருக்குது. எனக்கு பிசாசுகளை துரத்துவதற்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிசாசோ அசுத்த சக்திகளோ என்னை எந்த காரணத்தை கொண்டும் சேதப்படுத்த முடியாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை விசுவாசிக்காதனாலதான் விசுவாசிங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட விசுவாசம் இருக்குது, அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. விசுவாசத்துல வளர்றது இல்ல. எப்படி வளருவாங்க? வேத வசனம் தெரிஞ்சா தானே வளருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருந்தா தானே வளர முடியும். கர்த்தருடைய வார்த்தையினால போதிக்கப்பட்டால் தானே வளர முடியும். ஏதோ யாரோ வந்தா, யாரோ ஜெபம் பண்ணா, யாரோ கை வச்சா, யாரோ வந்து காலை வச்சா வீட்டுல எல்லாம் சரியா போடும் நம்புற விசுவாசிகளுக்கு எதுவுமே சரியா போகாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன்னா அவங்க காலாகாலத்துக்கு அவர் வந்து காலை வைப்பாரா, இவர் வந்து கையை வைப்பாரா, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலா நீங்க பேசாம இந்த மகான்கள், ரிஷிகள், குருகள் அங்கல்ல போலாம். அவங்கள காலம் வைக்கிறாங்க, கையும் வைக்கிறாங்க. கால் எப்படி தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. இருக்கிறீங்களா? இது விளையாட்டுக்கு சொல்ல, நான் ஆவிக்குரிய சத்தியம். இதை பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் விசுவாசிகள் வேத வசனத்தின்படி உள்ள விசுவாசிகளா இருக்க முடியாது. அவர் காலை வைப்பாரு, இவர் கையை வைப்பாரு, இவர் பண்ணுவாரு, அவர் பண்ணுவாரு, அவருக்கு வர அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்க போச்சு? ஒருத்தர் சொன்னாங்க, என்ன கேட்கறாங்க, உங்களுக்கு எத்தனை வரம் இருக்குதுன்னு. நான் சொன்ன சொல்லுங்க, 9 வரமும் இருக்குதுன்னு சொல்லுங்க. எப்படிங்க? 9 வரத்தையும் பகிர்ந்தளிக்கிற ஆவியானவரே உள்ள இருக்கிறாரு. ஹலோ, விடாதீங்க அந்த மாதிரி பூச்சாண்டி காமிக்கிறது. அந்த மாதிரி உங்களை வந்து இது பண்றதுக்கு விடாதீங்க. நான் தான் பெரியது, நான் தான் வந்து செய்வனாக்கும், நான் கால் வச்சேன்னா நான் கை வச்சேன்னா நடக்கும். இதெல்லாம் நம்பாதீங்க. விசுவாசிகளாக வசனத்துல நிற்கிற விசுவாசிகளா இருங்க, வேற விசுவாசிகளா இருக்காதீங்க. உனக்கு எத்தனை வரம் இருக்குது? எனக்கு 3 வரம் இருக்குது. உனக்கு எத்தனை வரம் இருக்குது அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, எனக்கு 3 வரம் இல்லைங்க, 9 வரம் இருக்குது. இருக்கிறீங்களா? கர்த்தர் விசுவாசிய வரத்தின் அடிப்படையில் வாழ சொல்லவில்லை, வார்த்தையின் அடிப்படையில் தான் வாழ சொல்லி இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த 9 விதத்திலும் வெளிப்படுகிறார். நம்முடைய தேவைக்கேற்ப எல்லா விதத்திலையும் எல்லா வரங்களும் நமக்கு கிரியை செய்கிறது. தேவனுடைய வல்லமையினால் நாம் நிறைந்திருக்கிறோம். இருக்கிறீங்களா? அப்ப விசுவாசம் என்ன? விசுவாசம்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்றது, அவ்வளவுதான். அதை புரிந்து ஆழமா அறிந்து கொண்டு
அசையாத நம்பிக்கை அது மேல வந்துருது. இப்படித்தான் அதுல நிக்கிறீங்க. அதுதான் விசுவாசம். அவனை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்தது இல்ல. ஏன்னா இஸ்ரவேல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஐயா என் மாமியாருக்கு சௌம் இல்ல, வாங்க ஜோரம் கை வச்சு ஜெபம் பண்ணுன்னு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் ஜெபம் பண்ணி அந்த அம்மாவுக்கு சௌமாகுது. சரி ஜெபம் பண்ணி சௌமாகுது, ஆனா அதை இது பெரிய விசுவாசம் சொல்ல ஏசு. சரி வந்தேன் ஜெபம் பண்ணு சௌமாச்சுன்னு போயிட்டே இருந்தாரு. ஆனா இந்த ஆள் சொல்றான், இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகமாகுன்னு அங்க சுகமாகுன்றான். அப்ப இயேசு சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. இவனுக்கு ஒரு ஆழமான அறிவு தேவனை பற்றி, இவர் யார் என்பதை குறித்து, இவரால் என்ன முடியும்ன்றதை பற்றி ஒரு ஆழமான அறிவு. ஆகையால அவன் இவங்களோட ரொம்ப அட்வான்ஸா போயிட்டான். யாரை விட? கூட இருந்த பேதுரு மற்ற சீசர்கள் எல்லாரை விட ரொம்ப அட்வான்ஸா போயிட்டான் விசுவாசத்துல. பெரிய விசுவாசம் சொல்லுகிறார். அடுத்தது இதை வாசித்துருவான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏன்னா இதை வலியுறுத்த விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும், இப்ப கவனிங்க, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் அந்த வசனத்தை, அந்த இடத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க, பிடிச்சிங்க, என்னமோ பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அதை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தின், எல்லாம் சொல்லுவோம், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவும். மறுபடியும் சொல்லுவோம், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவும். அது என்ன விசுவாசத்தின் பூரண நிச்சயம்? அப்ப அரகுர நிச்சயம் ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த அரகுர நிச்சயம் தான் மற்ற விசுவாசம். பலவீனமான விசுவாசம், அற்ப விசுவாசம், விசுவாசம் எங்கன்றது, இதெல்லாம் இந்த பூரண விசுவாசத்துக்கு குறைவுபட்டது. ஆபிரகாமிடத்திலே நாம் காண்பது எப்படிப்பட்ட விசுவாசம்? அவன் வளர்ந்து வளர்ந்து கடைசியில பெரிய பூரண விசுவாசத்துக்கு வந்துட்டான். ஆகையால் தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாக நம்பி. எல்லாரும் சொல்லுவோம், முழு நிச்சயமாக நம்பி. அதுதான் பூரண நிச்சயம் என்று இங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நிச்சயமாய் நம்புறதுதான் பூரண நிச்சயம். இந்த பூரண நிச்சயம் என்கிற லெவலுக்கு நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும், நீங்க 2 மாசத்துக்கு முன்னால விசுவாசியா இருந்தாலும் சரி, நீங்க போன வாரம் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரி, 6 மாசத்துக்கு முன்னால எடுத்திருந்தாலும் சரி, விசுவாசியா இருக்கிறவர்கள் இந்த பூரண நிச்சயத்திலே வளர வேண்டும். அந்த பூரண நிச்சயம் என்ன? பூரண நிச்சயத்தோடு தேவனிடத்தில் சேரக்கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூரண நிச்சயம் என்ன? தேவன் வாக்கு மாறாதவர், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் நித்தியர், பொய் உரைக்காதவர், நீதி உள்ளவர். அவர் விளையாட்டுக்காக எதுவும் சொல்லவில்லை, ஏனோதானோ என்று வாக்குத்தத்தங்களை சொல்லவில்லை. பெரிய நோக்கத்தோடு, தீர்மானத்தோடு, எல்லாவற்றையும் திட்டமிட்டு வகையறுத்து எல்லாவற்றையும் பிளான் பண்ணி அருமையாக செய்து வைத்து சொல்லுகிறவர், சொன்னால் மாறாதவர் என்கிற முழு நிச்சயம் உள்ள நிச்சயமாய் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்கிற ஆழமான வேர் உங்களுக்குள்ள வர வேணும். வேறு ஒன்றிட வேணும். இதுதான் நிச்சயமா நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நடக்கும். இது சாவே கூட நிறுத்த முடியாது, எதுவும் நிறுத்த முடியாது. நிச்சயமாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறது. அந்த பூரண நிச்சயம் என்ற ஸ்டேஜுக்கு வர வேண்டும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே ஜபம் வேற மாதிரி இருக்கும், வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், நம்முடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும், எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அப்படி அந்த பூரண நிச்சயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம் என்கிறது வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. விசுவாசத்தின் பூரண நிச்சயம் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஏன் அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க. எந்த அளவுக்கு அவிசுவாசிக்கிறீங்களோ தேவனை இன்சல்ட் பண்ணுகிறீர்கள். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். அவர் சொன்னதை சந்தேகப்படும் போது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழிவு பாருங்க. ஆனா அவர் சொன்னதை நீங்க முழு நிச்சயமா விசுவாசிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக இப்ப 7 உதாரணங்கள் சொன்னேன், பல விதமான விசுவாச ஸ்டேஜஸ், அளவுகள் குறித்து. இதுல இருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, விசுவாச குறைவு என்று ஒன்று இருக்கிறது. வீக் ஃபெய்த், பலவீன விசுவாசம், அற்ப விசுவாசம், இப்படிலாம் ஒன்று இருக்குது. இருந்தாலும் அதுவும் விசுவாசம் தான். எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு சிறு குழந்தையை பார்க்கிறோம், இப்ப பிறந்த குழந்தை. அந்த குழந்தை லேசா கையாசைக்குது, காலாசைக்குது, எல்லாம் பண்ணுது. இந்த குழந்தைக்கு பலனே இல்லைன்னு சொல்லுவோமா? கிடையாது. அந்த குழந்தைக்கு பலன் இருக்குது.
ஆனால் பக்கத்துல நான் போய் நின்னுகிட்டு இந்த குழந்தைக்கு என்ன அளவுக்கு பலன் இல்லைன்னு சொன்னா உண்மையா இல்லையா? உண்மைதான். என் அளவுக்கு அந்த குழந்தைக்கு பலன் இல்லை. ஏன்னா நான் இத்தனை வருஷமா வளர்ந்து சாப்பிட்டு பலத்தை அதிகமா பெற்றிருக்கிறேன். அந்த குழந்தை இப்பதான் பிறந்து இருக்குது, பலன் இருக்குது. ஆனா என்ன அளவுக்கு பலன் கிடையாது. ஒரு பெரிய பயில்வானை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இந்த குழந்தையை கம்பேர் பண்ண அந்த குழந்தையுடைய பலனுக்கும் பயில்வானுடைய பலனுக்கும் கம்பேரிசனே கிடையாது. இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு பலன் குறைவாக இருக்கிறது. அப்படிதான் விசுவாசமும். விசுவாசம் அநேகருக்கு இந்த சின்ன குழந்தைய போல இருக்குது. விசுவாசம் ஒரு லெவல்ல இருக்குது. அது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது பலன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது பூரணம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ரெண்டு காரியங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. விசுவாசத்திலே பலப்படுத்துகிறது. அதாவது விசுவாசத்தின் பலத்தை ரெண்டு காரியங்கள் நிர்ணயிக்கிறது. இப்படி சொல்லுங்க, விசுவாசத்தின் பலத்தை, the strength of faith, விசுவாசத்தினுடைய பலத்தை ரெண்டு காரியங்கள் தீர்மானிக்கிறது. ஒன்று தேவனை குறித்து அந்த மனுஷன் வைத்திருக்கிற அறிவு, இன்னொன்று அந்த அறிவை பயன்படுத்துகிற விதம். ரெண்டு தான் விசுவாசத்தின் பலத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு விசுவாசத்துல எவ்வளவு பலன் அவனுக்கு இருக்கிறது என்பது அவன் தேவனை குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறான் என்பதோடு நேரடி சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. அப்படின்னு சொல்றேன் நீங்க, ஒருவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குது என்கிறது, அவன் விசுவாசத்துல எவ்வளவு பலவானா இருக்கிறான் என்பது அவன் தேவனை குறித்து எவ்வளவு ஆழமாய் அறிந்திருக்கிறான் என்பதோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. அவன் எவ்வளவு ஆழமாய் தேவன் அறிந்திருக்கிறானோ அவ்வளவுதான் விசுவாசத்துல பலமுள்ளவனாக இருக்க முடியும். அதுக்கு மேல விசுவாசத்துல பலம் உள்ளவனாக இருக்க முடியாது. சில நேரங்களில் விசேஷமாய் தேவன் விசுவாச வரம் என்று ஒன்று இருக்கிறது. அது விசேஷமாய் சில காரியங்களை சாதிப்பதற்காக விசுவாச வரம் என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது ஒரு மனுஷனுடைய சாதாரண விசுவாசத்தை மீறி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவனுக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அது சில நேரங்களில் நடக்கிறது. அது வேற. எல்லா நேரத்திலையும் விசுவாச வரத்திலே வாழ முடியாது. கவனிங்க, நான் எனக்கு வரம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, எல்லா நேரத்திலும் விசுவாச வரத்திலே வாழ முடியும்? விசுவாச அளவுல தான் எப்பவும் வாழ முடியும். விசுவாச வரம் தேவன் எப்ப அதை கொடுக்கிறாரோ அப்ப மட்டும்தான். இருக்கிறீங்களா? ஆகையால தான் நான் வரத்துல வாழுகிறது கிடையாது, வார்த்தையில வாழுகிறேன். இருக்கிறீங்களாங்க? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வரத்தையே நம்பி இருந்தா என்ன ஆகிறது? ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு விசுவாசம் வேணும்னா எங்க இருந்தோ தேவன் வானத்திலிருந்து தொப்புன்னு என் தலையில போடுவாரு, விசுவாச வரத்தை கொடுப்பாரு. என்னையும் மீறின இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை எனக்கு கொடுப்பாருன்னு காத்துட்டு இருக்கணும். அவரு சில சூழ்நிலையில கொடுக்கிறாரு, சில சூழ்நிலையில கொடுக்கிறார். அது அவருடைய விருப்பம். அவர் பகிர்ந்தளிக்கிறார், அவர் செய்கிறார். அதை அவர் கொடுக்கிற ஒன்று விசுவாச வரம். அவர் சில நோக்கங்களோடு சில காரியத்தை நான் நிறைவேற்றும்படியாக சில நோக்கங்களுக்காக விசேஷ நேரங்களில் அதை செய்கிறார். அதுலயே நான் 24 மணி நேரம் வாழ முடியாது. நான் 24 மணி நேரம் வாழ்றது விசுவாச அளவு, என்னுடைய விசுவாச அளவின் படிதான் வாழ வேண்டும். இருக்கிறீங்களாங்க? அப்ப என்னுடைய விசுவாசத்தின் அளவு எந்த அளவுல இருக்கும்? நான் தேவனை எவ்வளவாக அறிந்து வைத்திருக்கிறேனோ அந்த அளவுல தான் விசுவாசம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் தவறா புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? யாராவது பிரசங்கம் பண்றதை கேட்கறாங்க, உனக்கு அது வேணுமா, இது வேணுமா, இப்படி இருக்கணுமா, ஆயிடுச்சு இந்தா அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி, நம்ம இதுக்கு விசுவாசித்திர வேண்டியதுதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுங்க, சரி நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணும்? அறிக்கை செய்யணுமா? சரி நான் அறிக்கை செய்யறேன். வேற என்ன பண்ணும்? சோத்தரிக்கணுமா? நான் சோத்தரிச்சிடறேன். அப்புறம் போய் 3 செய்து பார்த்து நான் விசுவாசிட்டு அறிக்கை செய்து சோத்திரம் மட்டும் எனக்கு கிடைக்கலையேன்னு கேட்கிறேன். அப்படி கிடையாது இது. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு கிடையாது இது. விசுவாசம் என்கிறது ஏதோ சரி எனக்கு இன்னைக்கு இது வேணும், நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்யற சோத்திரம் பண்றேன், எனக்கு கிடைச்சிடும் நாளைக்கு, அப்படி கிடையாது. இது என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை எடுத்து வைத்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன என்று பார்த்து தேவனோடு கூட ஒரு உறவில வளர வேண்டும். தேவன் இப்படிப்பட்டவர், நன்மை மாத்திரமே செய்கிறவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், பொய் உரையாதவர், நீதி உள்ளவர், நித்தியர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவரே இப்படி சொல்லி இருந்தால் என்று அந்த நிலைக்கு வரணும். அந்த அளவுக்கு தேவனை நாம் அறிந்து அந்த நிலைக்கு வந்து இவர் இப்படி சொல்லி இருந்தால் நிச்சயமா இது எனக்கு ஆகும். அவரா அப்படி சொல்லி இருக்கார் வாக்கு தத்தத்துல, இந்த தேவனா இப்படி உரைத்திருக்கிறார், இவரா இப்படி எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், அப்ப இது நிச்சயமா இந்த வாழ்க்கையில் நடக்கணுமே, நடக்காம போகாதே அப்படின்னு போக 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 உங்களுக்குள்ள பெரிய ஆழமான விசுவாசம் வேறு ஒன்றுகிறது. விளங்குதுங்களாங்க? அப்ப என்ன பண்றீங்க?
விசுவாசிக்காரம் எழும்புறீங்க விசுவாசத்துல. அட கர்த்தரே சொல்லிட்டார், அப்புறம் என்ன? அப்பேற்பட்டவரை சொல்லி இருக்கும் போது அவர் விளையாட்டுக்கா சொன்னாரு? அவர் மாத்தவே மாட்டார். என்ன இருந்தாலும் நடத்தியே காண்பிப்பார். நான் அதுல நிக்கிறேன். நிச்சயமா தேவன் செய்தே ஆவார். என்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆவார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் உங்களுக்குள்ள வளருது. நாலேஜ் ஆஃப் காட், தேவனை குறித்த அறிவு வளர வளர வளர. ஆகையால் தான் பாருங்க, வேத வசனத்தை வாசிக்கிறோம், தேவனை பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஏதோ சில விஷயங்களை புரிந்து கொள்றது கிடையாது. அதெல்லாம் அதுல ஒரு பங்கு, அவ்வளவுதான். வேதத்தை எதுக்கு வாசிக்கிறோம்? சத்தியத்தை எதுக்கு கேட்கிறோம்? எதுக்கு வசனத்தை கேட்கறதுக்கு வர்றோம் சபைக்கு? ஏதோ சில தகவல்களை புரிஞ்சு கொள்றதுக்கா? ஏதோ மூணு பாயிண்ட் எழுதிட்டு போறதுக்கா? இல்ல பாஸ்ட் 7 பாயிண்ட் கொடுத்தாரு, 3 பாயிண்ட் கொடுத்தாரு, அருமையா இருந்ததுங்க, அந்த 7 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டேன், அப்படி கிடையாது. இங்க வந்து இந்த 7 பாயிண்ட் எழுதுவீங்களோ, எத்தனை பாயிண்ட் எழுதுவீங்களோ, என்ன புரியணும்? கடைசியில கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது புரியணும். கர்த்தரை குறித்த ஒரு ஆழமான அறிவு உண்டாகணும். அவரிடத்துல நீங்கள் நெருங்கி விட்ட அந்த உணர்வு வரணும். அவரை இதுக்கு முன்னால நான் தெரிந்து வைத்ததை விட இன்னும் அதிகமா ஆழமா நான் தெரிஞ்சிருக்கிறேன். நிச்சயமா இப்ப நான் அந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன் அளவுக்கு வரணும். அதுதான். அது வரும்போது என்ன பண்ணணும்? அடுத்தது அதை பயிற்சி வைக்கணும். அதை பயிற்சி வைக்கலன்னா அப்புறம் விசுவாசம் எங்கன்னு கேட்பாரு. நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, தேவனை குறித்து நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? சூழ்நிலை வரும்போது, உங்களுடைய விசுவாசம் தேவைப்படுகிற வேளையில, காற்றும் புயலும் அடிக்கிற வேளையில, வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற வேளையில, அதை ஜெயிக்க வேணும் என்கிற ஒரு நிலை வர்ற வேளையில, எதிர்த்து போராட வேணும் என்கிற ஒரு சூழ்நிலை எழும்புற வேளையில, அந்த நேரத்தில் இவ்வளவு நாட்கள் கற்றீர்களே, எவ்வளவு நாள் கற்றீர்களே, அது என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். பாருங்க, இதெல்லாம் பற்றி போதிச்சுட்டு இருக்கிறேன். இந்த பிசாசின் மேல உள்ள அதிகாரம் எல்லாம் பற்றி சாயந்தரத்தில் போதிச்சுட்டு ஒரு அம்மா சொல்றாங்க, ஏங்க திடீர்னு எங்க வீட்டுல அரிசியை திறந்து பார்த்தா என்னமோ கடந்ததுங்க, என்னமோ கிடந்ததுங்க, நான் பயந்துட்டேங்க. நான் சொன்னேன், சரிங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்றது? அப்புறம் நீங்க தான் போதிச்சீங்களே, சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போதிக்கிறீங்க. ஆகையால் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுத்தேன். இதை பார்த்து மற்றவங்க யாரும் பயந்துடக்கூடாது, என் பிள்ளை யாரும் பயந்துடக்கூடாது. ஆகையால நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுத்து பிசாசை அப்புறப்படுத்தினேன், பிசாசின் மேல அதிகாரத்தை செலுத்தினேன். அவ்வளவுதான். நாங்க சொன்ன அதுதான் கரெக்ட், அதுதான் சரி. விசுவாசம் எங்க? அதுதான் அவங்களை கேட்க முடியும். நான் உங்க விசுவாசம் எங்க? இவ்வளவு நாள் கற்றுக் கொடுத்தேனே, இவ்வளவு நாள் போதித்தேனே, இதை பற்றி எல்லாம் சரியா திட்டவட்டமா போதிச்சிருக்கிறேன், உங்க விசுவாசம் எங்க? அதை பார்க்கும்போது தான் இங்க இருந்து விசுவாசம் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். கற்றுக்கொண்டதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இங்க கற்றுக்கொள்றீங்க, பிசாசு இயேசு தோற்கடித்தார், நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு பாதபடியில் எல்லாத்தையும் போட்டிருக்கிறாரு, நம்ம அவரோட உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கத்துக்கிட்டு போயிட்டு கடைசியில சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணணும்? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேணும். இல்லைன்னா விசுவாசம் எங்கன்னு கேட்பார். வீட்டில் வச்சுட்டீங்களா? மறந்துட்டீங்களா? பொட்டியில வச்சு பூட்டிட்டீங்களா? இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா பைபிளோட வச்சு மூடி வச்சுட்டீங்களா? விசுவாசம் எங்க? ஒருவனுடைய விசுவாசத்தின் அளவு 2 காரியங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒன்னு, தேவனை குறித்து அவன் ஆழமா அறிந்திருக்கிற அந்த அறிவு. 2வது, அந்த அறிவை பயன்படுத்துகிறது சூழ்நிலையில. இது 2 தான் அவனுடைய விசுவாசத்தின் அளவை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எந்த விசுவாசத்தின் அளவில் இருந்தாலும் சரி, புதியவர்களா இருக்கலாம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கலாம், இப்பதான் கர்த்தரை அறிஞ்சிட்டு இருக்கலாம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கலாம், பரவாயில்ல. உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆரம்ப அளவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து வர்றது, நாம உற்பத்தி பண்றது இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வர்றது. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்க அதை தியானிக்க கர்த்தரை அறிய அது பாட்டுக்கு வளர ஆரம்பிக்குது. அது கர்த்தர் கொடுக்கிறது, அது பாட்டுக்கு வளர ஆரம்பிக்கிறது. இது இயற்கையான ஒன்று கிடையாது. ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சேர்ல உட்காரும் போது கூட தான் விசுவாசத்துல உட்காருங்க, அது மாதிரி தாங்க எல்லாம் சேர்ல. அது இயற்கை பிரகாரமான ஒரு விசுவாசம். அது லா ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு பேர். அதுக்கு என்னன்னா, இந்த சேரு 1000 தடவை உட்கார்ந்தா அந்த 1000 தடவையில் அது ஒரு தடவை கூட விழாதுங்கிறது லா ஆஃப் ஆவரேஜஸ், லா ஆஃப் ப்ராபபிலிட்டி. 1000 தடவை ஒரு சேர்ல உட்கார்றோம், அது ஒரு தடவை கூட அது விழுறது இல்ல. 10,000 தடவை உட்கார்ந்தா ஒருவேளை ஒரு தடவை விழலாம் இல்லையா? அந்த ஒரு தருணம் இருக்குது. அதை நம்பி தான் உட்கார்றோம், விசுவாசத்தை நம்பி உட்காரல. புதுசா சேர் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், உட்கார்ந்தா இது விழாது. ஏன் விழாது? அது அநேகமா விழாது, அப்படிதான். அது ஏன் விழாது? அது சாதாரணமா விழுகிறது இல்ல, ஆகையால உட்கார்றோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படி இயற்கை விசுவாசம் இல்ல, லா ஆஃப் ஆவரேஜஸ், லா ஆஃப் ப்ராபபிலிட்டி இல்ல.
கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்குது. அவர் சொன்னா அது நடந்தே தீரும். இதுல ஃபெயிலியரே கிடையாது. ஃபெயிலியரே கிடையாது. ஆகியால தண்ணியில எந்திரிச்சு நடனா அவன் காலை வச்சா நடந்தான். அதுல ஃபெயிலியரே கிடையாது. ஐயோ தண்ணிங்க, அது நடக்க முடியும். அவர் வான் சொன்னா நிச்சயமா நடக்க முடியும். அவர் நடக்க சொன்னா நிச்சயமா நடக்க முடியும். ஐயோ முடியாதுங்க, யாரும் நடந்தது இல்ல. யாரும் நடந்தது இல்லைன்னா கூட முடியும். ஏன்னா அவர் சொன்னா நிச்சயமா ஆகும். லா ஆஃப் ப்ராபபிலிட்டி சொல்லலங்க, லா ஆஃப் ஆவரேஜஸ் சொல்லலங்க, சராசரியா அப்படி நடக்கிறது இல்லைங்க. யாரும் தண்ணி அதெல்லாம் கணக்கே கிடையாது. அது இயற்கை பிரகாரமான விசுவாசம். அது லா ஆஃப் ஆவரேஜஸ், லா ஆஃப் ப்ராபபிலிட்டில இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. அவர் சொன்னார் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இது நிச்சயமா ஆகும். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தரை அப்படிதான் விசுவாசிக்க வேண்டும். என்ன வேணும் உங்களுக்கு, அப்படிதான் விசுவாசிக்கணும். வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை? சுகத்துக்காக, வேலைக்காக, வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, முன்னேற்றத்துக்காக, எதுவா இருக்கட்டும், வாழ்க்கையில என்னவா இருக்கட்டும், எப்படி விசுவாசிக்க போறீங்க? யாரும் அவர் கால் வச்சா சரியா போயிடு, இவர் கையை வச்சா சரியா, அதெல்லாம் விட்டுருங்க. அது விசுவாசிக்க அழகே கிடையாது. இங்க இருக்கிற ஆள் ஒரு ஆள் கூட அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசி அப்படி நான் காலை வைக்கிறேன் கையை வைக்கிறான்ற ஆளை கூட நீங்க சொல்லணும், என் காலம் என் கையே போதுங்க. கால் வச்ச இடம்லாம் ஆண்டவர் தரன்றாரு, கை வச்சா சமமாகன்றாரு. அதனால நீங்க போயிட்டு வாங்க வேண்டியதுதான் இல்லையா? என்ன பண்ண போறீங்க? அப்ப நீங்க காலையும் நீங்க கையையும் வைங்க. கால் வச்ச இடம்லாம் தருவேன் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க உங்க காலை வச்சுட்டு என்ன பண்றீங்க? இல்லங்க அவர் கர்த்தருடைய மனுஷங்க, அவர் காலை வச்சார். இல்லங்க, நீங்களும் கர்த்தருடைய மனுஷன் தான். நீங்க கால் வச்சாலும் அது உங்களுக்கு கர்த்தர் தரேன் இருக்கிறார். எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களால் ஆகாது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையால் ஆர்ப்பரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கடுகள விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் பெயர்ந்து போகிறதாம். ஹல்லேலூயா. நிச்சயமாக அது இருக்கிறது. உங்களுக்கு நிச்சயமாக விசுவாசம் உண்டு. அது எங்கே? உங்களுடைய சூழ்நிலை மத்தியில் அது எங்கே? பிரச்சனைகள் மத்தியில் அது எங்கே? அதை எடுத்து பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் நில்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கேளுங்கள். இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை செலுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் பிசாசை மேற்கொள்ளுங்கள். விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். அப்பொழுது வல்லவர்களாவீர்கள். விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். எப்படி வல்லவனானான்? தேவனை மகிமைப்படுத்தினான். விசுவாசத்திலே வல்லவனான்.